பனை மரம் மற்றும் வேப்ப மரத்தை பற்றி இந்த சிறுகதையில் அறிவோம். மரமே, இவ்வளவு உயரமாய் இருக்கிறேயே, நான் உன்னை விட உயரத்தில் குறைவாக இருந்தாலும் அனைவருக்கும் நெல் தருவேன். அதனால் நான் தான் பெரியவன். இல்லை இல்லை, நான் தான் பெரியவன். இல்லை, நான் தான் பெரியவன். சரி, அதோ ஒரு சிறுவன் வருகிறான். அவனிடம் கேட்போம் யார் பெரியவர் என்று. சரி தம்பி. தம்பி, உன்னைத்தான். யார் என்னை கூட்டது? தம்பி, நான் தான் வேப்பமரம். நான் தான் பனைமரம். நீங்களா என்னை கூட்டது? ஆமாம், நாங்கள் தான் உன்னை கூட்டோம். எங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று நீயே கூறு தம்பி. சரி, நீங்கள் இருவரும் உங்கள் பயன்களை கூறுங்கள். நான் யார் பெரியவர் என்று சொல்கிறேன். முதலில் நான் கூறுகிறேன். சரி பனைமரமே, நீயே கூறு. கருப்பு கண் விழித்து மண்ணுக்குள் வெள்ளையாய் பார்வையிட்டு பசுமையாய் விடிந்த வாழ்வு என் வாழ்வு. சேர மன்னர்கள் என் பூக்களை மாலையாக அணிந்து கொள்வார்கள். வள்ளுவனுக்கு ஒன்று தோன்றினால் என்னிடம்தான் வந்து நிற்பான். அவன் வார்த்தைகளை எழுதி வைக்க நான் தான் ஓலை தந்தேன். நான் மட்டும் இல்லை என்றால் உலக பொதுமறை ஏது? ஓ, நீதான் திருவள்ளுவருக்கு பனை ஓலை கொடுத்தாயா? என்னை வெட்டி வீழ்த்தி நார் நாராய் கிழித்தாலும் ஊருக்கே நெல் தருவேன். உன் பரம்பரைக்கே குடில் தருவேன். முளைத்த கொட்டைக்குள் ருசியான பருப்புண்டு. முளைத்து வேர்விட்டாலும் அதிலும் ஒரு கிழங்குண்டு. ஆதரிக்க யாருமில்லா அனாதை கிழவிக்கும் வைத்து பாட்டுக்கு நானே வழியாவேன். துள்ளி வரும் பிள்ளைக்கெல்லாம் ஈடு ஏதும் இல்லாத இனிப்பான ருசியாவேன். பச்சை ஓலையை பதமாக்கி கட்டி வைத்தால் குடிசை போட உதவுவேன். கொடையும் ரெயின்கோட்டும் இப்போதான் வந்துவிட்டது. அத்துவான காட்டில் அடைமழை பிடித்து வந்தால் ஆடு மேய்க்கும் மக்களுக்கு சம்மங்கூடு நானானேன். குளிருக்கு இதமாக கதகதப்பை நான் தருவேன். அந்த சுகத்தை எல்லாம் அனுபவித்தால்தான் தெரியும். அழுவும் பிள்ளைகளுக்கு ஓலை கிளிகளுப்பாய் நான் தந்து ஒரு நொடிக்குள் சிரிக்க வைப்பேன். சாயங்கால புழுக்கத்தை விசிறிக்கொண்டு சுகம் தருவேன். எதிர்காற்றில் ஓடி வந்தால் ஒற்றை நடனமாடும் உங்களுக்கெல்லாம் காத்தாடி ஆவேன். முப்பாட்டன் காலத்தில் கலவரம் எதுவுமின்றி கையில் பிடித்து வெடிக்க ஓலை பட்டாசு ஆவேன். விருந்தாடி வீட்டிற்கு வந்தால் கொதிக்கின்ற தீ தண்ணியை நீட்டுவீங்க.
என் காட்டுக்கு வாங்க, குடிக்க குளிர்ச்சியான பதநீர் தருவேன். உங்கள் பசியை தீர்க்க என்னிடம் வந்தால் ருசியான நுங்கு தருவேன். யானை வண்டி குதிரை வண்டி போல் 1000 தான் வண்டி இருந்தாலும் நுங்கு வண்டி போல் ஆனந்தம் தந்ததுண்டா? அதை ஓட்ட மகிழ்ச்சி போல வேறு உண்டா? வகை வகையாய் பழம் இருக்கு, விதவிதமாய் ருசி இருக்கு. சுட்டு வைத்த பனம்பழம் போல் சுவையானது ஊரில் உண்டா? சுவைத்து எஞ்சிய விதை கொண்டு அழகான வண்ணம் தீட்டி அதுக்கும் கூட தலைவாரி குழந்தைகள் வைத்து விளையாடுவார்கள். வயலுக்கு போக வழி இல்லாமல் வெள்ளக்காடாய் பெருகினாலும் அங்கு ஒரு பாலம் ஆவேன். அக்கரையில் நான் சேர்ப்பேன். கேஸ் அடுப்பு, மின்சார அடுப்பு எத்தனையோ வந்திருக்கலாம். ஏழை அடுப்பெரிக்க மலையேறி சுள்ளி பெருக்கும் நோக்காடு தேவையில்லை. காட்டு விறகு வெட்டும் கை கஷ்டம் தேவையில்லை. என்னிடம் வந்தால் மட்டை விறகுதித்து மக்களுக்கு உதவி செய்வேன். சரி, வேப்பமரமே, உன்னோட பயன்களை கூறு. நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக என்னை ஒரு மருத்துவ மூலிகையாக பயன்படுத்துகிறார்கள். என்னுடைய அனைத்து பாகங்களும் வெவ்வேறு வழிகளில் பயன்படுகிறது. நான் சுமார் 75 அடி உயரம் வளருவேன். நான் பச்சை நிறத்தில் கொத்து கொத்தாக இலைகளுடன் இருப்பேன். உலக சுகாதார அமைப்பின்படி வளரும் நாடுகளில் சுமார் 80% மக்கள் மருத்துவத்திற்காக பயன்படுத்துகின்றனர். தோல் நோய், தொற்று, செப்டிக் புண்கள், தொற்று ஏற்பட்ட தீக்காயங்கள் மற்றும் மனித உடலை பாதிக்கும் சில பூஞ்சை தொற்று போன்ற பல்வேறு நோய்களை குணப்படுத்த நான் பயன்படுவேன். சோப்பு, லோஷன் மற்றும் ஷாம்பு ஆகிய பல பொருட்கள் நான் தரும் எண்ணெய் கொண்டு பயன்படுத்தி தயாரிக்கிறார்கள். என் இலைகளை கொசுக்களிலிருந்து காப்பாற்றுவதற்கும், கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும், இரத்த சக்கர அளவை சமநிலைப்படுத்துவதற்கும் பயன்படுவேன். வெதுவெதுப்பான தண்ணீரில் என் இலைகளை சேர்த்து குளியல் செய்வதன் மூலம் அம்மை நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவேன். என்னுடைய விதைகள், இலைகள், பழங்கள், பூக்கள், எண்ணெய், வேர்கள் மற்றும் பட்டை போன்ற அனைத்து பாகங்களும் பயன்படுகின்றது. அதனால் நான் தான் பெரியவன். சரி, உங்கள் இருவராலும் மக்களுக்கு இவ்வளவு பயன்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இருவரும் சமம்தான். நாங்கள் இவ்வளவு பயன்கள் தந்தாலும் மக்கள் எங்களை சரியாகவே பாதுகாக்கவில்லை. எங்களை வெட்டி வீழ்த்துகின்றனர். அது மட்டுமா, எங்களை சுற்றி மக்கள் அனைவரும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை கொட்டுகிறார்கள். சரி, வருத்தப்படாதீங்க. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.